வியூவர்ஸ், மேக் ஷூர் கையை கழுவணும். நல்லா கை கழுவுங்க, சேஃபாக இருங்க. 20 செகண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கை கழுவியே ஆகணும். ஸ்டே ஹோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. என்னென்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. மீன் வேணும், வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பை, தக்காளி, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சரக்குத்தூள். என்னது சரக்குத்தூள் சொல்லுங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து. ஓகே. மிளகு, பெப்பர், தேங்காய் பால். தேங்காய் பால். ஓ, இது வந்து தேங்காய் பால்னா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த பால். ஃபர்ஸ்ட் எடுத்தது, அப்புறம் ரெண்டாவது எடுத்தது, மூணாவது எடுத்தது. அது மூணு தனித்தனியா வச்சிருக்கீங்க இல்லையா? தேவையான அளவு நம்ம அந்த நேரம் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. புளி. புளியும் வேணும். புளி. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறீங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓ, எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, அப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம், சீரகம், சோம்பு எல்லாமே கலந்து கொஞ்சம் கலந்து வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. ரம்பையில் அது நாங்கள் எல்லா குழம்புக்கும் டிஃபராக யூஸ் பண்ணுறது. கருவேப்பிலை, வெங்காயம், எல்லாம், வெள்ளைப்பூடு, உப்புத்தூள். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி, மஞ்சள் தூள் போடுங்க. மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதை மீன் குழம்பு அளவை பொறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் விட்டுக்கலாம். அடுத்தது நல்லா எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றலாம். அப்புறம் தேவையான அளவு புளி கரைச்ச புளி கொஞ்சம் ஊற்றலாம். தக்காளி நிறைய போட்டிருக்கு. கொஞ்சம் மசாலா பவுடர். இது வந்து இந்த சில்லி பவுடர் மட்டும் இல்லாம மீதி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கீங்க. எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். அதுதான் இந்த மசாலா பவுடர். தேங்காய் பால் போடுற குழம்புக்கெல்லாம் இது ஊற்றும் போது நான் டேஸ்டாக இருக்கும். மிளகு வந்து லாஸ்ட்டாக போடணும். போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது மீனை போடணும். இப்போ மீனை போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மீனை போடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். வேக விட்டா குக் ஆயிரும் இல்லையா? குக் ஆயிரும். இந்த பால் கொஞ்சம் விட்டு கடைசி இறக்கும் போது பால் விட்டு இறக்கணும். தேங்காய் பால் விட்டு இறக்கணும் இல்லையா? கொஞ்சமா. மீன் வந்துருச்சு. ஸ்மெல்லாம் நல்லா வருது. அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு நல்லா குக்கான ஸ்மெல் நல்லா வருது. மிளகு கொஞ்சம் சேர்க்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ இந்த கெட்டி பால் சொன்னேன். தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் இல்லையா? கெட்டி பால் இது. மீன் உடையாம மெதுவா அப்படி கிண்டணும். நிறைய கொதிக்க விட தேவையில்ல. சும்மா லைட்டா கொதிக்கும் போது கொத்தமல்லி. ஓகே. ஓகே வியூவர்ஸ்,
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ரைஸோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது.